போகிறோம்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அங்கே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். பார்க்கவே கொடூரமாக இருக்குது. நீங்கள் தொட்டிங்கன்னா கூடவே வந்துடும் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படாமல் உள்ள போங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொரோனா இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து இதை வந்து காமிச்சிருக்கேன். பட் கொரோனா அட்டாக் பண்ணிக்கலாம், வெளியில் போக முடியாது. ஏன்னா பேய்களுக்குமே அந்த கொரோனா அட்டாக் பண்ணிடுறதுக்காக நம்ம வெளில விட முடியாது. ஸோ பேயெல்லாம் உள்ள தூங்கிட்டு அப்படியே தூங்கட்டும். வச்சுட்டு நம்ம சும்மா ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரொம்ப இந்த இடம் சுற்றி பார்த்ததில் சுற்றி எங்களுக்கும் லைட்டாக பறிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம பிடிச்ச ஃப்ளேவரெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அவங்களுக்கு ப்ரௌனி, கேரமல் ப்ரௌனி, மட் கேக் எல்லாமே இருக்குது. கோன்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவர் பார்க்கவே தெரியும். சீக்கிரமாக சாப்பிடணும், இல்லைன்னா தெரியணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதாயிடும். ஸோ நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக ப்ரௌனி, சூடான ப்ரௌனி, கொஞ்சம் ஐஸ்கிரீம், ரொம்ப டேஸ்டாக இருக்கேன். நீங்களும் வேணும்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுகர் ட்ரிப்ஸில் இருக்கோம். சுகர் ட்ரிப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஊரெலாம் சாப்பிடுவோம் பஞ்சுமிட்டாக. அந்த நார்மலாக ஒரு பஞ்சுமிட்டாய் இருக்குங்க, அது எல்லா கேர்ள்ஸுக்கும் ஃபேவரேட். எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட். அதெல்லாம் வந்து சுகர் ட்ரிப்ஸ் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. எவ்வளோ நான் வந்து சுகர் கேண்டி 100 rupees ஒரு சுகர் கேண்டி ஃபுல்லாக தருவீங்களா? இப்போ பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃப்ளேவர் இருக்குது. 26 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளேவர் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் நான் பண்ணலாம். எதோ இதில் இருக்கிறதுலே வந்து எதுனா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கோகனட், க்ரீமி கோகனட். இதை ஒயிட் கலர் இருக்கு. தேங்காய் துருவி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஃப்ளேவரில் நல்லா இருக்குது. சாரி, ஆரஞ்சு டேஸ்ட் மாதிரி இருக்குது. வேறு அந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து சுகர் கேண்டி பண்ணுவாங்க. அப்படி வாங்க கேமராமேன், அப்படி வந்து கேமராமேன் புரியுதுங்க. இங்கே தான் அவங்க வந்து சுகர் கேண்டி பண்ணுவாங்க. இது எவ்வளோ ஹீட்னா இருக்கணும்? இது ஒரு 40-50 கிலோ. 40-50 கிலோ. இப்போ வந்து யாருமே இல்லை கஸ்டமர். ஆக்சுவலாக நாங்களே கஸ்டமர் இல்லை, அதனால வந்து இப்போ பண்ணாமல் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க பண்ண ஆரம்பிச்சுக்காங்க. ஹீட் பண்ணி இதை வந்து அதில் போட்டு அப்படி கேண்டியாக வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவை கேர்ள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவை கேர்ள்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குற எல்லாமே அப்பதான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ரீயாக கண்டிப்பாக. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிளம்புறதுக்கு ஐட்டம் நாங்கள் இப்போது கிளம்ப போகிறோம். எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டோம் அண்ட் சாப்பிட்டாச்சு. கிளம்ப போகிறோம்.
எஸ் நாங்கள் கிளம்ப போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், ஜாலியாக சாப்பிட மாட்டோம், ஜாலியாக போய் தூங்க போகிறோம், ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஷாப்பிங் பண்ண போறோமா? ஷாப்பிங் நாங்கள் ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி வா. இதுதான் மினி. இது இங்கே வேணால் நம்ம ஜாப்பனீஸ் டிசைனர் பிராண்ட். ஆமா, இது வந்து மினி சாங் இல்ல, ஏதாவது வாங்க முடியுமா? முடியும்னா இங்க பாத்தீங்கன்னா ஐநாக்ஸ் தியேட்டர் கொரோனானால இனி இந்த தியேட்டருமே வந்து ஓபன் ஆகல. ஓபன் ஆயிடுச்சுன்னா ஓபன் ஆயிருந்தாலும் சிங்கிளா தான் போகணும். சிங்கிளா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. நீங்க மேடம்? நானும் சிங்கிள் தான், ஆனா நான் கவலை எல்லாம் பட்டது கிடையாது. சிங்கிளா இருந்தாலும் நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ரீல் குத்துறா சரி, குத்துறா ரீலா என்ன எருமை மக்கள் நம்பி இருப்பாங்க கமிட்டடுன்ட்டு. இல்ல நம்ம கமிட்டட்னு அவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. சிங்கிள்ஸ் ஆல்வேஸ். ஆமா, சிங்கிள்ஸா இருக்கனால தான் நாங்க இப்படி வந்து நல்லா சுத்திட்டு இருக்கோம் ஜாலியா. மிங்கிளாக ஆசையும் இல்லை. ஆமா, ஸ்ட்ரெயிட்டா மேரேஜ் தான். இந்த லாஸ்ட் மட்டும் கட் பண்ணுங்க. நிறைய விஷயம் கட் பண்ணோம்.